வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் எபிசோட்ல நம்ம நேத்து சொன்ன மாதிரியே சாண்ட்ராவோட குறும்படம் தான் போட போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அமித்துக்கும் எஃப்ஜேக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இழுத்து அதுல தீபக் தான் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்ல தீபக்கே நேராவும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்புறம் நம்ம தர்பூசணி ஸ்டாரையும் நல்லா ரோஸ்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பிரிச்சு அப்படியே கொஞ்சம் பிராங்க் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பாவம் நம்ம தர்பூசணி ஸ்டார் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு. விஷயம் என்னன்னா அவர் எதுவுமே பண்ணலங்கிறது தான். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரவீனையும் எலிமினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. பட் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களா இல்ல சீக்ரெட் ரூம் அனுப்பிச்சாங்களாங்கிறதுலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம ப்ரோமோ 1ல வந்த அதே கண்டென்ட் தாங்க. எஃப்ஜேக்கும் அமித்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைய நம்ம ஹோஸ்ட் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அமித்தை கூப்பிட்டு கேட்டா அமித் இல்லாத தீபக் மேல பழி போடுற மாதிரி பேசுறாரு போல. ஆனா நம்ம விஜய் சேதுபதி விடுவாரா? இதோ நீங்க தீபகலன்னு சொன்னீங்க, அவரையே கூப்பிட்டுறேன்னு சொல்லி அவரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு, தீபக் அதை சொன்னாரா இல்லையா அப்படிங்கறதுலாம் இந்த எபிசோட்ல வரும். பட் மோஸ்ட்லி பார்த்தா அவர் அப்படி சொல்லவே இல்லைன்னு தான் சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் அமித் நல்லவரா கெட்டவரான்னு தான் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அவரு ஒரு பக்கம் சைலண்டா கமுக்கமா இருந்துட்டு போறாரு. வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் தனியா ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தா இவரு வந்தவரு பார்வை கூட சேர்ந்து அவரு ஒரு தனியா ரூட்ல போறாரு. ஒருவேளை பாரு கூட காம்போ போட்டாதான் நம்ம அப்படியே ஒரு 4 வாரத்துக்கு போக முடியும்னு நினைச்சு போறாரான்னு தான் தெரியல. ஆனா இப்படி ஒரு மனுஷன் உள்ள இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. வந்ததும் தெரியல, இருக்கிறதும் தெரியல. சும்மா எதுக்கோ சம்பந்தமே இல்லாம கோச்சிட்டு மட்டும் போனாரு டாஸ்க்கு நடுவுல. எதுக்குன்னு தான் அதுவும் புரியல. அதை கேட்டா அதுவும் சாண்ட்ரா பண்ண பிரச்சனைனால தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சாண்ட்ரா பிரச்சனையை பேச அதுக்காகவே இன்னைக்கு ஒரு குறும்படமும் போட போறாங்க. நம்ம நேத்து வீடியோல பேசின மாதிரியே சாண்ட்ராக்கு அந்த குறும்படம் போடுறாங்க. நம்ம சேதுபதி சார் நேர கண்டஸ்டன்ஸ் கிட்ட இன்னைக்கு ஒரு குறும்படம் இருக்கு, அது எதுக்கு நீங்க கெஸ் பண்ணுங்க பாக்கலாம்னு சொல்லும் போது எல்லாரும் ஒன்னொன்னா கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாட்டு விஷயமா, சண்டை விஷயமா, பிராங்க் விஷயமானு அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க. ஆனா யாருமே சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க்ன்னு சொல்லவே இல்லை, கெஸ்ஸும் பண்ணல. மேபி சாண்ட்ராவே கெஸ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஒரு கும்பலே உள்ள இருக்கு. அந்த கும்பல் கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் பண்ணிருச்சு நேத்தே. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு குறும்பலத்தை போட்டு பல்பும் வாங்க போறாங்க. முக்கியமா நம்ம தர்பூசணி ஸ்டார், பார்வதி, வியானா தான். அவங்க தான் சாண்ட்ரா மேல ஒரு கண்ணாவே இருந்துட்டு இருக்காங்க. இந்த குறும்படம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தர்பூசணி ஸ்டாரை கூப்பிட்டு நம்ம ஹோஸ்டே பேசுறாரு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல ஏதாவது பண்றீங்களா, டாஸ்க்லயாச்சும் ஏதாவது பண்றீங்களா, நீங்க என்ன அந்த கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு ரீல்ஸ் மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நம்ம தர்பூசணி ஸ்டாரு கைய கட்டியே சும்மாவே நிக்கிறாரு. அதுக்கும் ஒரு கவுண்டர் நம்ம ஹோஸ்ட் போட்டுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டுதான் அந்த குறும்படமே போடுறேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிறது சாண்ட்ரா திவாகர் டார்கெட் பண்ணி பேசிட்டே இருந்தாங்க. திவாகர் ஒழுங்கா தானே வேலை பார்த்தாரு, அவரை எதுக்காக அப்படி சொல்லணுங்கள் தான். ஆனா இந்த சீக்ரெட் டாஸ்க காமிச்சுட்டா இவ்வளவு பேச்சும் தேவையில்லை இல்ல, அதுக்காக தான் அந்த குறும்படம் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம ஹோஸ்டும் குறும்படம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே நம்ம தர்பூசணி பழத்தை கொஞ்சம் கலாச்சு விடலாம்னு சொல்லி கலாச்சு விட்டுருக்காரு. அப்புறம் கலாச்சு விட்ட கையோட குறும்படம் போடுறேன்னு சொல்ல போய் தான் யாருக்கும் அது கெஸ் கூட பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா அந்த குறும்படம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கடைசியா எவிக்ஷன் யாரு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம். பிரவீன் தான் எவிக்ட் ஆக போறாரு. ஆனா அவரு சீக்ரெட் ரூம்ல போற போதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அவரை இன்னைக்கு சீக்ரெட் ரூம்ல போட்டா இன்னைக்கு நமக்கு டபுள் டமாக்கா தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீனோட அன்ஃபேர் எவிக்ஷன் தான். சோ சீக்ரெட் ரூம்ல போட்டா அட்லீஸ்ட் அதுவாச்சும் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரவீனுக்கு பதிலா கெமி, ரம்யா இவங்கள்ல யாராச்சும் ஒருத்தவங்க போயிருக்கலாம். பட் பிரவீன் போல்தி எனக்கு சுத்தமா அன்ஃபேர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்கேஸ் அது சீக்ரெட் ரூமுக்கு போனா அது ஒரு ஃபேரான டிசிஷன் தான். உங்களுக்கு யார் அங்க சும்மா இருக்காங்க, யார் வெளியே போயிருக்கலாம், யார் உள்ள இருந்திருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.